நெய்வேலி புத்தக கண்காட்சி வாசிங்க. நெய்வேலி புத்தக கண்காட்சி 2011. நெய்வேலி இப்பு புத்தக கண்காட்சி வாசிங்க. நெய்வேலி புத்தக கண்காட்சி ரொம்ப ஓவரா வாசிக்கிறீங்க. அடுத்து 2011 8/7/2011 பாராட்டு பெறுபவர்கள் சிறந்த எழுத்தாளர் திரு பா. இராகவன். கடுப்பாப்படர் ராகவன் பார்த்தாருமா. சிறந்த பதிப்பாளர் கவிதா பப்ளிகேஷன் சென்னை. நூல் வெளியீடு தலைப்பு 60 உச்ச சோதனைகள் 60 உச்சகட்ட சாதனைகள். ஆசிரியர் பா. சத்தியமோகன், பதிப்பாளர் ராவண்யா வெளியீடு. சரி, எல்லாம் பார்த்து கேட்டீங்களா மக்களே? நல்லா கேட்டோம். அந்த புத்தகம் அது இல்லை, புத்தகத்தோட தலைப்புக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இங்கேயும் அதே தானங்க இருக்கு போஸ்டரு. வரலாற்று பதிவு. அந்த முகத்தை கொஞ்சம் காமிங்க. வரலாற்று பதிவு. வரலாற்று பதிவு. இல்ல அது ஒரு மியூசிக் போடாது, டிஸ்கோ மியூசிக் ஒன்று போறாங்க. ஆனா பொண்ணுங்க கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க. ரெக்கார்டா பெண்கள் நாட்டின் கண்கள். பெண்கள் உங்களுக்கு கண்கள் சொல்லுங்க. நமக்கு நாம இன்னைக்குமே என்ற உயரிய நோக்கத்தோடு மின் உற்பத்தியை மட்டுமல்ல நல்ல தலைமுறையை உருவாக்க ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலாக நேர்த்தியான हिंदी भाई हमारा देश का भाषा है. एक सुनिए ये बोला ना, हिंदी बोला ना. देश का भाषा, भारत माता की राष्ट्रीय भाषा, भारत माता की. by presenting bouquet and star. May I now request respected C. Sentiment Selvan, CGMTA, to honor the president of today's function, Sri P. Kanagarajan, CGMTS1 and expansion, by presenting bouquet and shawl. திரு ஜார்ஜ் ஜேக்கப் CGMIE அவர்கள் இன்று பாராட்டு பெறும் எழுத்தாளர் மரியாதைக்குரிய ஐயா திரு பி. ராகவன் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
Thank you, sir. May I now request the best writer, P. Raghavan, for an acceptance speech. என்னுடைய சொந்த ஊர் சென்னை. ஆனால் பெரும்பாலான சமயங்களில் நெய்வேலியை அதற்கு நிகராக நினைக்கும்படியான தருணங்களை அடிக்கடி இந்த நகரம் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. வருடம் கிழக்கு என்கிற ஒரு பதிப்பகத்தை நாங்கள் தொடங்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இதே நெய்வேலி. எனக்கு தேசிய விருது கிடைத்திருக்கிறது என்னும் செய்தி வந்து சேர்ந்த இடம் இதே நகரம், இதே அரங்கம், இதே இடம். திரு மாலன் அவர்கள் அன்று அதை அறிவித்தார். ஒவ்வொரு வருடமும் நெய்வேலி புத்தக கண்காட்சிக்கு வந்து செல்வது என்பது ஒரு திருவிழாவுக்கு வந்து செல்லும் மனவசத்தை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. நிலக்கரி நகரம் எந்த வகையில் புத்தகங்களுடன் எழுத்தாளர்களுடன் தொடர்பு கொள்கிறது என்று யோசித்து பார்க்கும் இதற்கான சரியான காரணங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் பல நல்ல எழுத்தாளர்களை நெய்வேலியில் நான் கண்டுபிடித்திருக்கிறேன். என்னுடைய அருமை நண்பர்கள் கவிஞர் சத்யமோகன், கணித சாஸ்திரி, உத்தரராமன், யோசித்து பார்த்தால் இன்னும் பல பேர் நீண்ட நெடுங்காலமாக என்னோட தொடர்பில் இருக்கக்கூடிய எழுத்தாளர் நண்பர்கள் அத்தனை பேருமே நெய்வேலியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். புத்தகம், எழுத்து, வாசிப்பு இதற்கும் நிலக்கரிக்கும் மின்சாரத்திற்கும் என்ன தொடர்பு என்று யோசித்து பார்த்தேன். மின்சாரம் இல்லாமல் நாம் இல்லை, தண்ணீர் இல்லாமல் நாம் இல்லை. மாநிலம் முழுவதற்கும் தண்ணீர் தரக்கூடிய பிராந்தியங்களுள் ஒன்றாக நெய்வேலியை நாம் வருவோம். வாழ்வில் ஆதாரமான விஷயங்களுள் எழுத்தும் ஒன்று, அது கொடுக்கக்கூடிய அனுபவங்களும் ஒன்று என்னும் வகையில் அடிப்படையான விஷயங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மண்ணாக நெய்வேலியை பார்க்கிறேன். இந்த விருது அங்கீகாரம் மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் தருகிறது. இந்த வாய்ப்பை வழங்கிய நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நிறுவனத்துக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களை அமைதியாக இந்த நாட்டுக்கே ஒளியை தந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளிக்கு ஆதாரமாக சில சுற்றி கிடக்கின்ற சில விஷயங்களை கோர்த்து பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கிறது. பக்கத்திலேயே இருக்கிறது வடலூர். ராமலிங்க வள்ளலார் அவர்களை பற்றி நினைக்கும் பொழுது ஜோதியை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது. அவர் உருவ வழிபாட்டை விடுத்து ஆர்வமாக இறைவனை வழிபடுவதற்கு இந்த நாட்டிற்கு வழிகாட்டியவர். ஜோதியிலே இறைவனை கண்டு அந்த ஜோதியிலேயே ஐக்கியமானார். அவர் அன்று ஏற்றிய தீபம் நெய்வேலியை பார்த்த நிலையிலே தான்